Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Bleach episode 43 part 1. ஓபன் பண்ணா நைட்டு நேரம் காட்டுறாங்க. ரொம்பவும் லேட் ஆயிருச்சுன்னு ஒரிஹிமேவை நம்ம இஷிடா தூங்க சொல்றான். ஆனா இன்னும் கொஞ்சம் தான் அவளோட சுபக்கி அடிபட்டுச்சுல்ல, அதுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. அத அவ கவலையோட பாத்துக்கிட்டு இருக்கான். இஷிடா வெளியில நின்று யாராச்சும் வராங்களான்னு காவல் காத்துக்கிட்டு இருப்பான். ஒரிஹிமேக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவும் கவலையா இருக்கும். ஏன்னா அவ அந்த டைம் ஒழுங்கா சண்டை போடல. அப்படி போட்டிருந்தான்னா சுபக்கிக்கு இந்த மாதிரி அடிபட்டு இருக்காது. அதனாலதான் அவன் விழுந்த உடனே அவளை வண்டையா திட்டி இருப்பான். மத்தவங்க எல்லாம் இருந்துட்டு ஒன்னும் கவலைப்படாதீங்க, எப்படியும் சரி பண்ணிடலான்னு உடனே அவனை பார்த்து அவ சாரியும்பா. இஷிடா ஒன்னும் கவலைப்படாத, நம்ம கிட்ட இருக்க ஷுன் இருக்கா, ஈஸியா அவனை சரி பண்ணிடுவாமா. அதுக்கப்புறம் தான் மேட்டர் சொல்லுவாங்க. ஒரு சண்டை நடக்கும் போது ஒரிஹிமே அவளோட ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு சண்டை போடணும், இல்லன்னா சண்டை போடக்கூடாது. அரகுர மனசோட போய் சண்டை போட்டான்னா அந்த விஷயம் இவங்க பவர்ஸா அஃபெக்ட் பண்ணும். அப்படித்தான் அவனுக்கு அடிபட்டு இருக்கும். ஸோ எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரிஹிமேக்கு இன்னுமே ட்ரைனிங் தேவை. நல்லா முழு மனசோட சண்டை போட்டு இவங்க கூட நல்லா பாண்ட் ஆயிட்டான்னா அதுக்கப்புறம் இவ எப்ப நினைச்சாலும் சரி அவங்களாலையும் ஃபுல்ஃபில்டா சண்டை போட முடியும். அப்போ சுபக்கி அவளை கூப்பிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் எப்படியும் சரியாயிருவேன், அதுக்கப்புறம் நம்ம சண்டை போடலான்னு சொல்லும். நான் ரெடியா இருக்கேன்பா. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு வெளியில ஆள் இருக்காங்களா என்னன்னு செக் பண்ணிட்டு அங்க இருந்து வேகமா ஓடுவாங்க. ஏன்னா சீக்கிரமா போய் ரூக்கியாவை காப்பாற்றணும்ல. அப்படி போயிட்டு இருக்கும் போது இஷிடா ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே வருவான். அதாவது கொஞ்ச நாளா ஒரிஹிமேவா அவன் பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். அவ சண்டை போறதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். ஏன்னா அவளுக்கு அடுத்தவங்களை ஹர்ட் பண்ண சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்லாம அப்படி ஹர்ட் பண்ணிட்டான்னா அது எனிமியாவே இருந்தாலும் சரி இவ உட்காந்து கவலைப்பட்டு இருப்பா. சொல்ல போனா இந்த மாதிரி ஆளுகெல்லாம் சண்டையே போடக்கூடாது. அப்படி இவ சண்டை போட்டான்னா இவளுக்கும் இவ கூட இருக்கவங்களுக்கு தான் ஆபத்து. இப்படியே யோசிச்சுட்டு போகும்போது அங்க திடீர்னு ஒரு குடிகாரன் ஒருத்தன் வருவான். வந்தவன் நில்லுங்கடா, என்னடா நைட்டு நேரத்துல தொப்புக்குன்னு அங்க ஓடிட்டு இருக்கீங்க, என்ன ஸ்குவாடு நீங்க, எதுக்காக இங்க சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஸ்குவாட் 11 சொல்லிடுவாங்க. இதுல கொடுமை என்னன்னா அந்த குடிகாரனும் ஸ்குவாட் 11 சேர்ந்தவன் தான். நான் இது வரைக்கும் உங்களை அந்த ஸ்குவாட்ல பார்த்ததே இல்லையே. அது மட்டும் இல்லாம ஸ்குவாட் 11 சேர்ந்தவங்க எல்லாம் சண்டை போடுறவங்க, எப்பவுமே அவனுக்கு கத்தியோட தான் இருப்பானுங்க. இப்பதான் முதல் டைம் கத்தி இல்லாம பாக்குறானாமா. இது தெரிஞ்ச உடனே இஷிடாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒவ்வொரு ஸ்குவாடும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டியோட இருக்கானுங்க போல. அப்ப அவன் என்ன பண்ணுவான், ஒரிஹிமேவோட சட்டையை பிடிச்சி இழுப்பான். அதுல பாத்தீங்கன்னா ஸ்குவாட் 12ஓட எம்பலம் இருக்கும். இது கூட தெரியலன்னா கண்டிப்பா நீங்க இங்க உள்ளவங்க கிடையாது, யாரு நீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இஷிடா பேசாம இவனை பொலந்துடலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப அவன் மண்டையில எவனோ ஒருத்தன் ஒரே அடி, என்ன நம்ம பண்றதுக்குள்ள இன்னொருத்தன் பண்ணிட்டானேன்னு. யாரான்னு பார்த்தா இன்னும் 4 பேர் நல்ல வேலை நாங்க வந்தோம், இந்த குடிகாரனுக்கு இதே வேலையா போச்சு, எப்ப பார்த்தாலும் நம்ம ஆளுக மேலேயே சந்தேகப்பட்டு இருக்கான் அப்படின்னு ஒரிஹிமே போய் ரொம்ப தேங்க்ஸ்ம்பா. ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, ஸ்குவாடு 12 சேர்ந்தவங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றது நார்மல் தானே. அப்புறம் இவன் எந்திரிச்ச உடனே எப்படி நம்ம கிட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பான், அதை எப்படியாச்சும் சமாளிச்சுக்கலாம். அவசரமா இந்த மாதிரி எங்கேயாச்சும் கிளம்பும் போது ஸ்குவாட் எடுக்காம போறது நார்மல் தான், அதையெல்லாம் போய் டவுட்டா கேட்டுட்டு இருக்கான். அப்படின்னு உடனே இஷிடாக்கு டவுட் ஆயிரும். ஏன்னா இந்த டைம் அந்த ஏரியால யாருமே கிடையாது. குடிச்சிட்டு வந்தவங்க கூட எல்லாமே லாஜிக்கா தான் பேசிட்டு இருந்தான், ஒழுங்கா தான் கேள்வி கேட்டுட்டு இருந்தான். ஆனா வந்தவனுங்க கேள்வி கேட்டதுக்காக தேவையில்லாமே அவனாலேயே அடிச்சு போட்டுட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனைக்கு இவங்க யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அதுவும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இப்படி இழிச்சு வேற பேசிட்டு இருப்பானுங்க. அப்பவே தெரிஞ்சு போச்சு இவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, டிராப்ல மாட்டி இருக்கோன்னு. உடனே வலிய விடுங்கன்னு ஒரிஹிமேவை காப்பாத்த போவான். அப்போ பட்டால்னு ஒரு பயங்கரமான பிளாஸ்ட். யாரு பார்த்த வேலைன்னா அந்த மயூரி தான். அவனுக்கு ஆளுங்க அங்க இருக்கும் போதே அவன் பிளாஸ்ட் பண்ணியிருக்கான். அதுல ஒருத்தன் கேப்டன் ஏன் இப்படி பண்ணீங்க, இது நம்ம பிளானே இல்லையே, நம்ம ஆளுகெல்லாம் இதுல பாதிக்கப்பட்டுட்டாங்க, எங்களை சும்மா பேசி அவங்கள ஹெட் குவார்டர்ஸ்க்கு கூட்டு வரதானே சொன்னீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே வருவான். மறுபடியும் பாம் பிளாஸ்ட் பண்ணி அவனையும் காலி பண்ணிடுவான். சரி நம்ம ஆளுகளுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா நல்ல வேலை ஷீல்ட போட்டு ஒரிஹிமேவை, நல்ல வேலை நீ மட்டும் காப்பாத்தலைன்னா கண்டிப்பா நான் செத்துருப்பேன்பா. இதுக்கு தானே இவ்வளவு நாளா பிராக்டிஸ் பண்ணாங்க, அப்புறம் எப்படி அவன் மிஸ் பண்ணுவான். சரி இவங்க தப்புச்சிட்டாங்க, மத்தவங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்னு கேப்பா. அதான் பேசிட்டு இருந்தானுங்க அவங்க எல்லாம் செத்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப கவலையாயிரும். இதுக்கெல்லாம் எதுக்காக கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நியாயப்படி ஃபீல் பண்ண வேண்டியவன் அங்க இருக்கான்னு மயூரிய பார்த்து சொல்லுவான். அவன் பரவாயில்லையப்பா, உன்னோட ஷீல்டு ரொம்பவே நல்லா இருக்குது, இதை நீ பண்ணியா இல்ல அந்த பொண்ணு பண்ணலான்னு கேட்பான். நீ கேட்டதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண வாடா நாங்க இங்க வந்திருக்கோம்னு சொன்ன உடனே ஓகே நல்லாவே பேசுற, சரி இந்த ஷீல்டை நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், இதை நான் ரிசர்ச் பண்ணணும், என்னோட டெஸ்ட் சப்ஜெக்டா வந்துடுறீங்களா, உங்களை எதுவும் பண்ண மாட்டேன்னு உடனே நீ கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதா விளக்கன்னு இஷிடா வண்டியா திட்டுவான். நான் கூப்பிடும் போது நீங்களா வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் இழுத்துட்டு போனேன்னா ரொம்ப மோசமா இருக்கும், இதுல பொண்ணுங்க கிட்ட நான் அன்பா நடந்துக்குவேன்னு வேற சொல்லுவான். அந்த டைம் அந்த குடிகாரன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது. அவனை பார்த்து ஒரிஹிமே அழுதுகிட்டு இருப்பான். அவனுக்கு
எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா அந்த பாம் வெடிக்க போகும்போது பாஞ்சு போய் இவ உயிரை பத்தி கூட கவலைப்படாம அந்த குடிகாரனை போய் காப்பாத்த போயிருப்பான். அதுக்கப்புறம் இப்ப செத்தவங்களுக்காக வேற அழுதுகிட்டு இருக்கான். எதுக்காக இவ என்னைய காப்பாத்தணும்? நான் இப்ப அவளோட எனிமி, காப்பாத்திட்டு எங்களுக்காக ஏன் அழுதுகிட்டு இருக்கான்னு அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பான். இங்க அந்த மயூரி பாத்தீங்கன்னா, நீங்க என் கூட வந்தீங்கன்னா நான் ரிசர்ச்சை கொஞ்சம் கம்மியாவே உங்ககிட்ட பண்றேன், சர்ஜரி எல்லாம் உயிருக்கு எந்த ஆபத்து இல்லாம பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சட்டானா நம்ம இஷிடா அவன் பின்னாடி போய் அம்ப வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருப்பான். அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்டா மூவ் பண்ணிருப்பான். அப்படின்னா நீ ஒரு குயின்சியா? நீ ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் பர்சன் ஆச்சே. இத்தனை வருஷத்துல நான் எந்த ஒரு குயின்சி ஸ்பெசிமனையும் பார்க்கல கண்ணா. ஆல்ரெடி உங்ககிட்ட நான் பேசி பார்த்துட்டேன், வேலைக்கு ஆகல. உங்ககிட்ட இருந்து எந்த கருணையும் நான் எதிர்பார்க்கலாமா? ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? யாரா நீ என்னன்னு கேட்டவுடனே, ஏண்டா நீ ஒரு வெளியாளு, இந்த மாதிரி எனிமியோட ஏரியாக்குள்ள போகும்போது அவங்க யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு உள்ள போறது இல்ல, இப்படித்தான் குருட்டாம்போக்குல உள்ள பூந்து செப்பல்ஸ்ல அடி வாங்குவியா? 13 டாப் கேப்டன்ஸ்ல நான் தான் ஸ்குவாட் 12ஓட கேப்டன். அது மட்டும் இல்லாம சீஃப் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இவன் தான் செகண்ட் ஆளு, மயூரி குரோட்சுச்சி அப்படின்ட்டு அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை காட்டுவான். நம்மால மிரண்டுட்டான். கர்ண கொடூரமா இருக்கு அவனோட பவர். எப்படி இவன் கூட சண்டை போடுறதுக்கு நம்ம ஒருகிமே லாய்க்கு இல்ல. அவன் அடிச்சுட்டு இவ உட்காந்து அழ போறான். அதனால தயவு செஞ்சு இங்க இருந்து ஓடிரு, நானே சண்டையை போட்டுக்கிறேன்மா. அவ கேட்க மாட்டா. அந்த டைம் அந்த குடிகாரன் நைஸா அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவானா, அவனை கூப்பிட்டு டேய் அவளை தூக்கிட்டு போறான், இல்லன்னா பல்லுல எல்லாம் தட்டி விடுவேன்பா. நான் ஏன்டா அவளை தூக்கிட்டு போனோம், எனக்கு வேற வேலை இல்லாமானா? நீ சாகாம இருக்கணும்னா பேசாம அவளை அப்படியே தூக்கிட்டு ஓடிரு. எப்படியும் அவ வரமாட்டேன்னு தான் சொல்லுவான். அவ காலில் நெருப்பு பிடிச்சாலும் பரவாயில்ல, இல்ல தூக்கிட்டு போக மாட்டேன், எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னீன்னா வாயிலேயே போடுவேன் உடனே. கண்டிப்பா இவன் செஞ்சாலும் செய்வான்னு ஒருமே தூக்கிட்டு குடு 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 குடுன்னு அந்த குடியாரம் ஓட ஆரம்பிச்சிருவான். மயூரி பார்த்துட்டு உன்னை நான் இங்க இருந்து ஓட சொல்லவே இல்லையே அப்படின்னு அவனோட கைய அப்படியே நீட்டுவான். பிரிங்கு மாதிரி ஸ்வைன்னு போக அவனை பிடிக்கிறதுக்கு. அப்ப நம்ம இஷிடாவோட அம்பு வந்து அந்த கையில ஒரே அடி வெடிச்சு தெரிக்கும். அப்ப நம்ம பையன் ஒரு டைலாக் விடுவான் பாருங்க, நான் உன்னை அவங்கள பிடிக்க சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு மாசா சொல்லுவான். இங்க பாரு, எனக்கு உன் மேல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல, எனக்கு தேவை அந்த பொண்ணு தான்பான். ஏன்னா ஒருகிமே தானே அந்த ஷீல்டை உருவாக்கி இருப்பா. சோ அவளை ரிசர்ச் பண்ண அவனுக்கு தேவை. சரி, இனி இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சண்டை போட்டு இதுல யாரு ஜெயிக்க போறா, யாரு மண்ணை கவ போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.